நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து நாம் அந்த ராசி பலம் பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரி மந்தோட ராசி பலம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அவர் பிறந்திருக்கிற டைமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரது லைஃப் வேறு மாதிரி இருக்கும். 2 பேரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா 2 பேரோட லக்னமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டாம்சம்னு சொல்லுவாங்க. அங்கே கூட சார்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். இது நியூமராலஜி மாதிரி டேரட் கார்டு மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்காக எப்படின்னா, அந்த ஜோதிடர்களுக்கு அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஒரு வேலை தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு அது வராது. சும்மா நீங்கள் கொடுத்துருக்க டைம் வச்சுட்டு ஒரு ஜோதிடம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அது ஃபெயில் ஆகிடும் அந்த ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பாஸ்ட்டாக நடந்திருக்கிற சில இவெண்ட்ஸே அவர் சொல்லணும். எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக இல்லை, நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டத்தில் வந்துட்டீங்க, இந்த மாதிரி இல்லை. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி இவெண்ட்ஸ் நடந்து இதுக்குன்னா உங்கள் பாஸ்ட் சொன்ன ஒரு ஆள் உங்கள் ஃப்யூச்சர் கூட சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஜோதிடர். ஸோ அவரை விட்டுடாதுங்க. ஸோ அவருக்காக அவர் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும். மூணாவது வந்து ஒரு பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ மேஜிக்கல் ரெமெடி உங்கள் தலையெடுத்து நான் மாத்திரன்ற மாதிரி சொல்கிறது இல்லை. எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் பிருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிற அந்த ரெமெடிஸை கொடுக்கணும். அங்கே வந்து காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. ஜெம் ஸ்டோன்ஸோ நியூமராலஜி கருங்குலிமெல்லாம் வெறும் மந்திர ஜபம் மட்டும்தான் இருக்குது. அது நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை விவரமாக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் உங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். இந்த மகர ராசியில் பிறந்தவருக்கு வந்து நான் எப்பவும் சொல்கிறேன், இந்த மகர ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த ராசி ஆயிருந்தாலும் சரி, தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பார்த்தப்போ எங்கே நிறைய கிரகங்கள் இருக்கோ அங்கே தான் அவர் மனசு போகும். அப்படி நம்ம பார்த்தா இந்த மகர ராசியில் அதிகமான கிரகங்கள் இந்த மாதத்தில் ஃபெப்ரவரி மாதத்தில் இருக்குது. இந்த மகர ராசியில் அவ்வளோ கிரகங்கள் இருக்கும்போது என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆகிற சான்சஸ், சம்பந்தம் கிடைக்கிற சான்சஸ். ரெண்டாவது கல்யாணம் யாராவது யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அவருக்கு கூட நல்ல ஒரு ப்ரொபோசல் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவருக்கு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப நிறைய பேருக்கு ரீச் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கூட ரொம்ப நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம லக்னத்தை பார்த்து சொல்லலாம், ராசியை பார்த்து சொல்லலாம். ரெண்டாவது வீட்டில் இருக்கிற ராகுவை பார்த்தா கண்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது வியாதி வர்ற சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. பணம் வந்தாலும் கூட ஒரு அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் உங்களுக்கு வரும். இதை பற்றி கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மூணாவது வீட்டில் இருக்கிற கிரகங்களை நம்ம பார்த்தா கண்டிப்பாக சனி அங்கே இருக்கும்போது அன்னெசரி ஜெர்னிஸு ட்ராவல்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. ஆனால் சில ஜெர்னிஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், சில ஜெர்னிஸ் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஜெர்னி மட்டும் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து 6வது வீட்டில் இருக்கிற அந்த குரு கிரகம் நம்ம பார்த்தா அது வந்து சில நாளில் வந்து அந்த கோச்சாரத்தில் வந்து அது 7வது வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தா இவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் மேலே கொஞ்சம் ஜாகிரதை இருக்குது. ஸ்டமக் ரிலேட்டட் வயிறுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஜாகிரதை இருங்க. அதுக்கப்புறம் வந்து அஷ்டம பாவத்தில் இருக்கிற கேது. அஷ்டம பாவம்னா சடன் சேஞ்சஸ். இங்கே உங்கள் மேரிட்டல் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வரலாம், ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம், ஜாபுக்கு ரிலேட்டட் இஷ்யூஸ் கூட வரலாம். தசம பாவம் நம்ம பார்த்தா அங்கே வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது இந்த பிளானட்ஸ். சில யார் வந்து புதுசான ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ அவருக்கு எல்லாமே ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு ஜாபுக்கு தேடுறவருக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் தேடுறவருக்கு ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்குது. யார் இருக்குன்னா மகர ராசியில் பிறந்தவருக்கு. அதுக்கப்புறம் வந்து எதுக்குன்னா இங்கே புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மர்க்யூரி சன் சூரியன் 2 கிரகங்களை சேர்ந்து அவருக்கு புதாதித்ய யோகம். அந்த யோகம் இருக்கிறவங்க நிறைய பேரும் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. ஆனால் அந்த தசமஸ்தானத்துக்கு அது டச் பண்ணணும். உங்கள் ஜாதகத்தில் அந்த காம்பினேஷன் இருந்தால் இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கும். இனி வரைக்கும் வந்து நாம் ஒரு ராசி மேலே நாம் என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது எப்படி? ஒரு ஜாதகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம்னு பாருங்கள். அங்கே வந்து லக்னம், சந்திர ராசி, சூரிய ராசி, பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் வந்து நவாம்ச குண்டலி, அஷ்டக வர்க்கம், கோச்சாரம், பிரஷ்னம் எல்லாமே பார்த்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா சில பேர் இருப்பாங்க,
ஒரு 5-10 நிமிஷத்தில் எல்லா லைஃபஸ் மொத்தம் சொல்லிடுவாங்க. அது எப்படி? அது முடியாது. கம்ப்யூட்டர்னாலையும் கூட முடியாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டைம் வேணும், அந்த ரெஸ்பெக்ட் நீங்களும் கூட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது உண்மை தான் சொல்லணும். எப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையா? சார் நான் கார் வாங்குவீன்னா, நான் கார் வாங்குறேன்னு நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்பீங்க. இருக்கா இல்லையா அது மட்டும்தான் நான் சொல்லணும். இல்லைன்னா இல்லை. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கர்மத்துலேருந்து நமக்கு வரப்போகிற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இருக்கிற உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.